இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பிரியமான தேவஜனமே, மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்ன என்பதை குறித்து வேத ஆலோசனை நாம் கேட்டு வருகின்றோம். இன்றைய நாளிலும் வேறு என்ன அதிர்ச்சி தரும் ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ள கடினமான வாக்கியத்தை பவுல் தெசலோனிக்கேயர் விசுவாசிகளுக்கு எழுதினார். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2:10-12. என்ன வல்லமையான அதிர்ச்சி அளிக்கும் வார்த்தைகள்! சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் ஆவியானவர் விட்டு சென்ற பின்னர் பொய்யை சத்தியமென்று நம்பத்தக்கதாக பலமான வஞ்சகத்திற்குள் போவார்கள் என்று தேவன் கூறுகிறார். பயங்கரமான காரியத்தை குறித்து இது பேசுகிறது. இப்படி கொடிய வஞ்சகத்தில் அகப்பட்ட சிலர் நியாய தீர்ப்பு நாளில் எப்படிப்பட்ட நெருக்கும் அனுபவத்தை சந்திப்பார்கள்? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவோ? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 7:22-23 வசனங்களிலே நாம் இதை வாசிக்கின்றோம். கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிற அநேகர் பரலோகத்திற்கு வெளியே அடைக்கப்பட்டதினால் அதிர்ச்சி அடைவார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதாக முழுவதும் நம்பியிருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் புதிய சத்தியங்களையும் உணர்த்துதல்களையும் அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த முக்கியமான நேரங்களை இயேசு அப்போது சந்தேகம் என்று அவர்களுக்கு நினைப்பூட்டுவார். இது போன்ற அற்புதமான சத்தியங்களை நாம் தொடர்ந்து கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை தியானித்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.